கூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. மனு, நேர்காணல், செலவுக்கான பெட்டிகள், இறுதியில் வேட்பாளர் பட்டியல் என்பதுதான் இப்போது வரை தேர்தல் களத்தில் பின்பற்றப்படும் நடைமுறை. ஆனால் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸில் விருப்ப மனுக்கள் எதுவும் இதுவரை பெறப்பட்டது இல்லை. வேட்பாளர்களுக்கு நேர்காணலும் நடத்தப்பட்டது கிடையாது. பூரா முத்துங்க கலந்து வச்சே இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட வேட்பு மனுக்களுடன் முதல்வர் ரங்கசாமியின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள அப்பா பைத்தியசுவாமி கோயிலுக்கு சென்று காத்திருப்பர். அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கோயிலில் பூஜையில் இருக்கும் ரங்கசாமியிடம் வேட்புமனு தாக்கலுக்கான விண்ணப்பத்தை கொடுப்பர். கருவறைக்குள் சென்று அப்பா பைத்திய சுவாமிக்கு ரங்கசாமியை நேரடியாக அபிஷேகம், பூஜைகள் நடத்தி நைவேத்தியத்தை தன் கைகளால் எடுத்து ஊட்டி விடுவார். 2-2-4 நாளுக்கு நடப்பு நம்பிக்கை உறுதி. ரெண்டு 1 3 என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கற லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். பின் அப்பா பைத்தியம் சுவாமியிடம் ரங்கசாமி தனியாக பேசிவிட்டு சுவாமியின் உத்தரவுக்காக காத்திருப்பார். உத்தரவு கிடைத்ததும் கருவறையில் இருந்து வெளியே வரும் ரங்கசாமி சுவாமி அருள்வாக்கு கூறிய வேட்பாளருக்கு மட்டும் விபூதி பூசி எலுமிச்சை பழம் தருவார். எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பார். கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன்? இப்போ உங்க அப்பன் போட போற ஸ்பின் பால மட்டும் பாரு. யா கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாம்பியா. ரங்கசாமி யாருக்கு எலுமிச்சை கொடுக்கிறாரோ அவரை சம்பந்தப்பட்ட தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஆவார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த 2011 இருந்தே இந்த நடைமுறைதான். இந்த தேர்தலிலும் இப்படித்தான் வேட்பாளர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே.